Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி ஒரு சுவையான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் 4 துண்டு பட்டை, சின்ன சின்ன துண்டாக 4 துண்டு பட்டை சேர்த்துருக்கேன். 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். முதல்ல இந்த பட்டை எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கணும். வேர்க்கடலை நிறைய சேர்த்துக்கூடாது. வேர்க்கடலை நிறைய சேர்த்துட்டா கிரேவியில் லேசாக இனிப்பு கொடுத்துரும். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வறுக்காத வேர்க்கடலை, அதனால் முதல்லையே சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலைன்னா கடைசியில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் பச்சை வாடையெல்லாம் போய் வதங்கி வரணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் நான் சோம்பு எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு சோம்பு வாசம் பிடிக்குன்னா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் லேசாக வதங்கினா போதும், கலரெல்லாம் மாறி வரணும்னு இல்லை. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம 15 போல் சின்ன வெங்காயம் வச்சு மசாலா அரைச்சிருக்கோம். ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் வதங்கினாக்கில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்தாக்கில் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். சின்னதாக 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். இன்றைக்கி நான் எடுத்திருக்க மட்டனோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். தக்காளியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் மூடி போட்டு வச்சா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறதுனால 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நம்ம குழம்பு மசாலா, மட்டனுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா இருந்தால் அதை கூட டேரெக்டாக சேர்த்துக்கலாம். அது இல்லாதவங்களுக்கு தனித்தனியாக அளவு தெரியணுமே, நான் இது தனித்தனியாக சேர்த்து காட்டியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் இதிலேயே வதங்கட்டும் மசாலாலேயே. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். அந்த மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு கிரேவி ரொம்ப கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 1.5 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. முதல்ல 1/2 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருந்தோம். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி சீக்கிரமாக கட்டியாகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். லோ டு மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். நீங்கள் விசில் வைப்பீங்க அப்படின்னா மட்டன் வேகிறதுக்கு எத்தனை விசில் தேவைப்படுமோ 4லேருந்து 5 விசில் வேக வச்சுக்கோங்க. நான் 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருக்கேன். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சேன். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கிரேவி நல்ல தளத்தலன்னு இருக்கும். நம்ம போட்டிருந்த மட்டனோட அளவு கம்மியாக இருந்திருந்தா கூட உங்களுக்கு கிரேவி நிறைய கிடைக்கும் இந்த மெத்தடில் செய்கிறதுல. இப்போ கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.